வீட்லேயே இந்த மாதிரி சாஃப்டான இட்லி ஹெல்த்தியாக எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். இது வந்து நான் கடையில் வாங்குகிற இட்லி அரிசி அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம நார்மலாக ரேஷனில் வாங்கக்கூடிய அரிசியை வச்சு எப்படி இந்த அளவுக்கு சாஃப்டான இட்லி பண்ணலான்றது பார்க்கலாம். இது வந்து என்னடா அது கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. இது கருப்பு உளுந்தில் செய்யப்பட்டது. இந்த மாதிரி ரேஷனில் 5 அளாக்கு நீங்கள் எதில் அளந்தாலும் ஓகே. புழுங்கல் அரிசி 5, 2 இது வந்து பச்சரிசி. இதுதான் மெஷர்மெண்ட். 5 புழுங்கல் அரிசி, 2 கிளாஸ் வந்து பச்சரிசி, 1 கிளாஸ் வந்து கருப்பு உளுந்து. எது கருப்பு உளுந்துன்னா, இப்போ குழந்த பெற்றவங்களா இருக்கட்டும், இல்லை ட்ராவல் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ரொம்ப நேரம் நின்று வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், பேக் பெயின் அதிகமாக இருக்கும், கால் பெயினும் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி கருப்பு உளுந்து யூஸ் பண்ணும்போது உங்களோட போன் டென்சிட்டி வந்து அதிகமாகும். ஸோ உங்களுக்கு பேக் பெயின், கால் வலி இதெல்லாம் வராமல் உங்களுக்கு தடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஊற வச்சுருங்க நைட்டே. தேவையான அளவு 1 ஸ்பூன் உளுந்து போட்டு ஊற வச்சுக்கோங்க. பாருங்கள், கருப்பு உளுந்தில் போட்டதுனால என்னடா மாவு உப்பி வராதெல்லாம் நினைக்காதீங்க. நல்லாவே உப்பி வரும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டில் மூடி வச்சுட்டு நைட்டே ஊற வச்சுட்டு காலைல அரைச்சி வச்சிட்டிங்கன்னா அன்றைக்கி நைட்டே நம்ம வந்து ஊற்றிக்கலாம். 8 ஹவர்ஸில் நல்லா மாவு புளிச்சு வந்துடும். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்றதை பாருங்கள். கருப்பு உளுந்தில் நம்ம செய்யப்படுற இந்த இட்லியாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும், உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும், போனுக்கு அவ்வளோ டென்சிட்டியும் கொடுக்கும். கண்டிப்பாக இது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.